Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்கணும்னா 11th accountancyல chapter 6ல exercise sum number 7 பார்க்குறோம். Prepare necessary subsidiary books in the books of Niranjan and also Sachin account and Mugil account from the following transaction for the month of February 2017. என்னங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், 2017ல February 1st அன்றைக்கி பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு குட்ஸ் சோல்டு டு சச்சின் ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரெடிட்டில் பண்ணியிருக்காங்க. அதனால் இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். சோல்டு குட்ஸ் டு மணி ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட், இதுவும் கிரெடிட்டில் பண்ணியிருக்காங்க. இது சேல்ஸில் வரும். சச்சின் ட்ரேடர் ரிட்டர்ன் குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சச்சின் ட்ரேடர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து சேல்ஸ் ரிட்டர்னில் வரும். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் குட்ஸ் டு முகில் ட்ரேடர்ஸ். முகில் ட்ரேடர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் வாங்கியிருக்கோம். அப்போது இதுவும் எங்கே வரும், ரிட்டர்ன் குட்ஸ் டு முகில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னில் வரும். நெக்ஸ்ட்டு சோல்டு குட்ஸ் டு மனிஷ் அண்ட் கோ ஆன் கிரெடிட், இது கிரெடிட்டு. அப்போ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட், முகில் ட்ரேடர்ஸில் திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, வாங்க இப்போ சம் போடலாம். வாங்க பர்ச்சேஸ் புக் போட போகிறோம். பர்ச்சேஸ் புக் போட்டு டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், லெஜர், ஃபோலியோ, அமௌண்ட், டீடைல்ஸ், டோட்டல் எழுதிக்குவோம். இப்போ 2000 எந்த இயர் கால்குலேட் பண்ணுறோம், 2017ல் பர்ச்சேஸ் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், February 1st February 14 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 2 என்ட்ரி மட்டும் தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் போகணும். ஃபஸ்ட்டு February 1 முகில் ட்ரேடர்ஸில் 12,480. அதே மாதிரி February 14 வந்து முகில் ட்ரேடர்ஸில் 15,200 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வேல்யூ கிடச்சிரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டு இது எங்கே வரும், டெபிட் சைடு வரும். 27,618 டோட்டல் போட்டீங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் பாருங்கள். சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, February 4 பண்ணியிருக்காங்க, February 6 பண்ணியிருக்காங்க, February 10 3 டேட்லேயும் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், February 4ல் யார்கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சச்சின் ட்ரேடர்ஸ்கிட்ட 15,000 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு February 6 மனிஷ் ட்ரேடர்ஸில் 12,100 பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு February 10 அன்றைக்கி அதே மனிஷ் அண்ட் கோல 13,300 பண்ணியிருக்கோம். இதை மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் சேல்ஸ் அக்கௌண்ட் கிடச்சிரும். எவ்வளோ, 40,400. இது சேல்ஸ் அக்கௌண்ட். எங்கே வரும், சேல்ஸு கிரெடிட்டில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் போட போகிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் பாருங்கள், என்னென்ன சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான் பண்ணியிருக்காங்க சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, எப்போ பண்ணியிருக்காங்கன்னா February 7 அன்றைக்கி சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. சச்சின் ட்ரேடர் வந்து குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா கேஷ் வந்து பே பண்ணாத காரணத்தினால ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போது அதுக்கு மட்டும் சேல்ஸ் ரிட்டர்ன் போடணும். டேட், பர்டிகுலர்ஸ், இது சேல்ஸுங்கிறதுனால கிரெடிட் நோட் நம்பர் வரும். அமௌண்ட், ரீமார்க்ஸ். February 7 2017 யார்கிட்டேருந்து வந்திருக்கு, சச்சின் ட்ரேடர்ஸ்கிட்டேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கு. எவ்வளவு, 1200. எதனால் வந்திருக்குன்னா கேஷ் இஸ் நாட் பெய்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் கொடுக்கல சேல்ஸ் ரிட்டர்னை பற்றி. அது டோட்டல் அமௌண்ட் போட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். சேல்ஸ் வந்து கிரெடிட்டில் வரும். அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வரும், டெபிட்டில் வரும். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பாருங்கள். February 9 அன்றைக்கி ரிட்டர்ன் குட்ஸ் டு முகில் ட்ரேடர்ஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம். எதனால் அப்படின்னா கேஷ் வந்து அவங்க நம்ம வந்து ரிசீவ் பண்ணவே இல்லை, அதனால் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டோம். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் போடும்போது டேட், பர்டிகுலர்ஸ், இது டெபிட் நோட் நம்பர்னு போடணும். அமௌண்ட், ரீமார்க்ஸ். 2017 February 9 அன்றைக்கி யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், முகில் ட்ரேடர்ஸ்கிட்ட. எவ்வளோ அமௌண்ட், 1500. எதனால், கேஷ் இஸ் நாட் ரிசீவ்டு, கேஷ் வந்து நமக்கு ரிசீவ் ஆகலை. ஓகேவா, கேஷ் இஸ் நாட் ரிசீவ்டு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ டோட்டல் அமௌண்ட் 1500. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரும். பர்ச்சேஸ் டெபிட்டில் வரும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வரும். ஓகே, இதோட இந்த சப்சிடரி 1 வந்து ஃபினிஷ் ஆகுது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.